இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் தொடருக்கு கேப்டனாக விராட் கோலி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் 2 தொடர்களிலும் முன்னணி வீரரான யுவராஜ் சிங் இடம் பிடித்திருக்கிறார். இங்கிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணியை இப்போது நாம் பார்க்கலாம். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் லோகேஷ் ராகுல், ஷிகர் தவான் அங்கம் வகிக்கின்றனர். முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாகவும் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மனிஷ் பாண்டே மற்றும் கேதர் ஜாதவ் உள்ளிட்டோரும் இடம் பிடித்துள்ளனர். மேலும் மூத்த அனுபவ வீரரான யுவராஜ் சிங்குக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவரோடு ரஹானே, ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவும் ஒருநாள் போட்டிக்கான அணியில் உள்ளனர். அத்துடன் சுழற்பந்து வீச்சை பலப்படுத்தும் வகையில் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்தர் ஜடேஜா மற்றும் அமித் மிஸ்ரா இடம் பிடித்துள்ளனர். வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரை ஜாஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ் ஆகிய 15 பேர் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளனர். இங்கிலாந்திற்கு எதிராக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியை கொண்ட தொடரில் இந்தியா விளையாட உள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் சுரேஷ் ரெய்னா இடம் பிடித்திருக்கிறார். இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் T20 போட்டி வருகின்ற 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்த அணியிலும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மகேந்திர சிங் தோனி அங்கம் வகிக்கிறார். அத்துடன் யுவராஜ் சிங்குக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் மன்தீப் சிங், லோகேஷ் ராகுல், சுரேஷ் ரெய்னாவும் T20 அணியில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் ரிஷாப் பாண்ட், மனிஷ் பாண்டே மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் 20 ஓவர் அணியில் உள்ளனர். ரவீந்திர ஜடேஜா, யஷ்வந்தர் சாஹல், ஹார்திக் பாண்டியா போன்றோரும் இடம் பிடித்துள்ளனர். அத்துடன் வேகப்பந்து வீச்சாளர்களாக ஜாஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஆஷிஷ் நெஹ்ரா ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர்.